எப்படி இருக்குது இதோட நிலைமையை பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. 1881 வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. எப்பயுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்குமா? கிறிஸ்துவ மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு கோயில் இங்கே இருந்ததான் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. செல்லும் வழி போர்டு ஆக்சுவலாக இது வந்து பஸ் ஸ்டாப்பில் வச்சுருந்தாங்க. வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. இது பாருங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பல மரத்தால் இந்த இடத்துல வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கோயில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப அவரோட சமாதியா இது? இதுதான் டெம்பிள். இந்த தெற்கை கட்டி இவ்வளோ தூரம் பண்ணாரு. நான் ஏன் நல்ல உள்ள பாருங்க, இவ்வளோ பாசமா அப்படியே உள்ள வருது. ஓகே, பாருங்க எவ்வளோ நாய்கள்லாம் வந்து எவ்வளோ பாசமாக வந்து அப்படியே நம்ம கூட சுற்றிக்கிட்டு இருக்குலாம் ஓடிக்கிட்டு. ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிராமத்தில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 250 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஒரு சர்ச்சை இது வரைக்கும் யாருக்குமே தெரியல. காலத்தில் ஒரு 1000 வருஷத்துக்கு கோயில் அபேண்டண்டாக பார்த்துருக்கோம், ஒரு 500 வருஷத்துக்கு கோயில் அபேண்டண்டாக பார்க்கும். முறையாக ஒரு சர்ச்சை நான் அபேண்டண்டாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். அபேண்டன்ட் கிடையாது ஆக்சுவலாக. அதில் வந்து எப்படி நியூ இயர் வந்து செலிப்ரேஷன் போயிட்டு தான் இருக்குது. பட் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதோட இடத்த வந்து பார்க்கும்போது லைட்டாக கவலைகரமாக இருக்க மாதிரி தான் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு பிரிட்டிஷ் காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து அமைச்சிருக்காங்க. இது பார்க்கறதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டச்சு ஸ்டைலில் வந்து இது வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. இதோட வடிவமும் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்னியாகுமரியில் இருக்கும்போது ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருப்பேன். ஸோ வந்து சம்திங் டெனால்டா சம்திங் நான் போடுற கீழே ஆக்சுவலாக அதே மாதிரி இந்த இதுவுமே அமைச்சிருக்கு. இது உங்களுக்கு அழகான ஃபுட்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன் வியூவில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள் இது எப்படி இருக்குதுன்ட்டு. இது கோவிலோட வடிவமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஒரு சோழமாதேவி ஊரில் தான் பேர்பட்ட ஒரு சர்ச் அமைஞ்சிருக்கு. இது பக்கத்தில் இருக்கிற கிறிஸ்துவ மக்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது இப்படி ஒரு கோயில் இங்கே இருந்ததாக வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோவை ஒரு 5 கிலோமீட்டரில் இருக்கிறவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க கூட இப்படி ஒரு சர்ச் இங்கே இருந்ததாக வந்து நிறைய பேருக்கு தெரியாதுன்றதை நான் அனித்தரமாக சொல்லி விரும்புகிறேன். கோயிலுக்குள்ளே போகலாம், ஏன்னா கோயில் பூட்டி இருக்குது. ஸோ இங்கே எங்கேயாச்சும் பக்கத்தில் யாராச்சும் கீ வாங்கிட்டு தான் நம்ம வந்து உள்ளே போக முடியும். கீ இருக்கா இல்லையான்னு கூட நம்மளுக்கு தெரியல. பட் வந்தாச்சு, முடிஞ்ச அளவுக்கு வெளியே காமிக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை சாவி கிடச்சிதுன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் அது எப்படி இருக்க போகுதுன்ட்டு. பக்கத்தில் இங்கே பக்கத்தில் வந்து அவங்க இந்த கோயிலை பார்த்துக்கிறவங்க இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நம்ம சாவி வாங்கியாச்சு. ஸோ அந்த வீட்டில் தான் அவங்க இருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் பாருங்கள், கிட்டத்தட்ட வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 10 அடிக்கு மேலே இருக்குது இந்த கோயிலோட இது. இந்த மாதிரியான கோயிலுக்கெல்லாம் வந்து எங்கள் ஊரில் நாங்கள் வந்து பெரிய திருச்சியில் மெயினாக இருக்கிற ஒரு பகுதியில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் அது திருச்சி ஒரு அவுட்டரான ஒரு வில்லேஜ் பகுதியில் வந்து எப்படி வந்து அந்த காலத்தில் வந்து இந்த சர்ச் கட்டினாங்க அப்படின்றது எனக்கு ஒரு மிகப்பெரிய கோயில். இந்த பகுதியிலேயே தான் இந்த பகுதியிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோவில் தான் முத கட்டப்பட்ட ஒரு கோவில். பேசும்போதே பயங்கரமாக எக்கோவாக இருக்கு. செம்மையா இருக்கு. மேலே லைட் மேலே ஓடிட்டு இருக்கு. அந்த சவுண்ட் தான் உங்களுக்கு கேட்டுட்டு இருக்கோம். ஸோ கைஸ் ஆக்சுவலாக வந்து பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த ஆங்கிள் இந்த ஷேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுவும் இந்த பகுதியில திருச்சி பகுதி திருவம்பூர் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா எங்க லொகேட்டா இருக்குன்னா திருச்சி மாவட்டம் திருவம்பூர்ல இருந்து சோழமாதேவின்ற ஒரு ஊருக்குள்ள தான் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த இடத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 சர்ச் இருக்காங்க. இந்த இடத்துல கிறிஸ்துவ மக்கள் வந்து நிறைய இருக்காங்க. ஆனா இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கோயில யாருக்கையாச்சும் கேட்டா கண்டிப்பா தெரியாதுன்னு தான் சொல்லுவாங்க. இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்ப ஏற்பட்ட ஒரு கோயில் இங்க இருந்ததா எல்லாருக்கும் தெரிய வரணும். ஆக்சுவலா புரிஞ்சிருக்காங்க. இது பாருங்க, இது வந்து நான் லாஸ்ட் டைம் ஒரு டைம் பார்த்தேன். இது ரீசெண்டா எவ்வளவு ஜீசஸ் சர்ச் ஜீசஸ் நீங்க வச்சுட்டு போயிருக்காங்க. ரொம்ப இது ரொம்ப புதுசு. இந்த மேடையெல்லாம் போட புதுசா பண்ணிருக்காங்க. ஆனா இந்த கல்லெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாவே வந்து இதுல போய் ஊதுபத்தி வச்சிருக்காங்க. இங்க பாருங்க, இங்கெல்லாம் வந்து ஊதுபத்தி. அதாவது இதை நான் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வணங்குற மக்கள் தான் நம்மளுக்கு ஃபிளெக்சிபிளா என்ன முடியுமோ அதை நம்மளால பண்ண முடிஞ்சதை நம்ம சிறப்பாக செஞ்சுட்டு போயிடும். இந்த இடத்துல நம்ம இங்கெல்லாம் நம்ம குத்தி வச்சுட்டு போறோம் இல்லையா, இதனால என்ன ஆகுதுன்னா இந்த செங்கலோட ஹோல் பெருசாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செஞ்சுட்டு வரும். இது அப்படியே டோட்டலாவே வேஸ்ட் ஆகுது. இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வெளியில இருந்து யாராச்சும் வந்து வேஸ்ட் பண்றாங்கன்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்மளுக்காக மிக ஒரு அழகான ஒரு சர்ச்சை வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து நம்ம ஊர் பகுதி மக்களோட சேர்ந்து இதை வந்து கட்டிட்டு போயிருக்காங்க. நம்ம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க என்ன என்ன கேட்டார்னா, என்ன எப்போ பார்த்தாலுமே வரலாறு வீடியோனா வந்து நீங்க வந்து ஒரு கோயில் பெரிய அந்த மாதிரி இடத்துக்குலாம் போறீங்க. இந்த இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீரமைப்பு இல்லாமல் இருக்குது, அதையும் நீங்கள் காமிக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் அப்பேற்பட்டது எதுவுமே இங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொன்னேன். எங்கள் ஏரியாலே ஒன்று இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக வந்து பார்க்குறேன், வணங்கிட்டு தான் இருக்காங்க. கோயிலில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ்க்கும் நியூ இயருக்கும் நான் இங்கே வந்து கேக் வாங்க வந்துருக்கேன். அதுதான் தெரியும். அதுக்கப்புறம்லாம் எதுக்குமே வந்தது கிடையாது. க்ளோஸ்டாக தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். எப்பயுமே க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ரொம்ப சிற்பம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. தியாகம் சிலைலாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப தத்ரூபமாக இருக்குது. அதெல்லாம் ஆக்சுவலாக மரக்கட்டை இல்லைண்ணா, மரக்கட்டை தான், மரத்தில் செஞ்சது சொல்லலாம். இதெல்லாம் மரத்தில் செஞ்சது. இதெல்லாம் ரொம்ப பழசுரா அது. கைஸ் ஆக்சுவலாக இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருக்கீங்க. இங்கே பாருங்களேன், இது கீழே வந்து இதை தெரிஞ்சு சாத்தானா இல்லை போட்டு மிதிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ செம்மையாக நேச்சுரலாக இருக்குங்க அது. இது நல்ல க்ளோஸ்அப்பில் காமிக்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான சுலபத்தை உங்களால் கண்டிப்பாக இப்போ இந்த ஜென்ரேஷனை பார்க்க. இதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடிலேருந்தே பார்த்துட்டு தான் இருக்கும். இதெல்லாம் தான் பழைய சிலை. அதெல்லாம் வந்துட்டு புதுசு தான். அது புதுசு யாரோ கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எந்த ஒரு ஆக்கிரமிப்பும் இங்கே கிடையாது. எப்போ பார்த்தோமோ பல வருஷம் 20 வருஷம் அப்படி பார்த்துட்டு அப்படியே தான் இருக்குது. இது ஃபங்க்ஷன்ஸ்லாம் எவ்வளோ பேர் வருவாங்க இந்த இடத்துக்கு? ஃபங்க்ஷன் இங்கெல்லாம் நடக்காதுண்ணா. ஃபங்க்ஷன் வரைக்கும் நடந்தது இல்லை. ஜபம் பண்ணுவாங்கல்ல சம்திங், அதெல்லாம். நீங்கள் அவ்வளோ வருஷமா இங்கே இருக்கீங்க, உங்களுக்கு இதை பற்றி? பக்கத்தில் தான் வீடு. வீடு பின்னாடி தான். பெல் அடிப்பாங்க கிறிஸ்மஸ்க்கு. அப்போ வந்து கேக்கு வாங்க வருவோம். எல்லாம் கிண்ணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கேக்கு வாங்க வருவோம். அது வரைக்கும் தான் தெரியும். மற்றபடி அந்த சண்டே பூஜை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆனால் இது ரொம்ப பல வருஷத்து கோயில்ன்றது மட்டும் தெரியும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கோயிலில் மட்டும்தான் ஒருவேளை பூஜை நடக்குது, எங்கேயோ ஒரு நாள் வந்து ஒரு இடத்துல வந்து சாமி கும்பிட்றாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் ஒரு சர்ச் வந்து தனி ஒரு இடத்துல வந்து இருக்குது. ஆனால் இந்த இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து மாஸ் நடக்குதுன்னு சொல்லும் போது கேட்கறதுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகவும் கஷ்டமாகவும் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக கட்டுற கோயிலுக்கும் அதே கோவிலுக்கும் நிறைய சக்தி, அதோட வேல்யூவே ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. மீன் வேல்யூன்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு இடத்துல கோவில்ன்றது வந்து ஈஸியாக அமைஞ்சிடாது. அந்த கோவில் அமையறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கும். அப்பேற்பட்ட இந்த கோவில் அமைஞ்சதுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணம் இருக்கும். ஆனால் அந்த காரணத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள்கிட்ட யாராவது கேட்டு பார்த்தோம், யாருக்குமே இதை பற்றி தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா ஒரு கோவில் இருக்குது, இந்த கோவில் எப்போ கட்டப்பட்டது அப்படின்றது யாருக்குமே தெரியல. எதனால கட்டப்பட்டது, இந்த இடத்துல எப்போ மாசம் நடக்கும் அப்படின்னு கேட்டது பசங்களையும் இங்கே இருக்கிற சில நபர்களை தவிர யாருக்குமே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு இங்கே பாருங்க, இந்த சர்ச்சில் இருக்கிற சுருவத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இது பாருங்க, வந்து ஒரு துணியில இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு துணி அப்படியே வந்து நேச்சுரலாக வந்து ஒரு பர்சனுக்கு ட்ரெஸ் மாட்டிட்ட மாதிரியே இருக்குது. அந்த இயேசுவோட பெண்களை வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த அதோட பார்த்தீங்கன்னா என் கண்ணில் வந்து எப்படி இருக்குன்னா அந்த லைவாக ஒரு தெரியுங்களா உண்மையான ஒரு கண்ணை எடுத்து ஃபிட் பண்ணோம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி அந்த கண்ணு இருக்குங்க. பார்க்கறதுக்கே இங்கே பாருங்களேன், ஷோ வேற லெவலில் இருக்கு. இங்கே பாருங்க கண்ணை பார்த்தீங்களா, ரொம்ப ரியலாக லைவாக இருக்குதுங்க. இந்த இடமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே கட்டியிருக்கிற இந்த இடமும் பார்த்தீங்கன்னா ஒரு கோவிலுக்குள்ள ஒரு கோவிலோட ஒரு ஆட்சி மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த இடத்துல. அண்ட் சிலைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 300 வருஷத்துக்கு ரொம்ப பழமையாக இருக்குது. அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸ்குள்ள தான் நிறையா அந்த பூஜை ஜாமான்கள்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் இங்கே பாருங்க, இந்த பூட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை ஓப்பன் பண்ணி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப ரொம்ப கம்மி. இது பாருங்க, இது வந்து எவ்வளோ துருப்பிடிச்சி எவ்வளோ இதுவாக கிடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்.
டோட்டலி வந்து எல்லாமே முடிஞ்சிருச்சு இந்த இடத்துல. ஒரே ஒரு ஃபேன் மட்டும் ஏதோ டிப் பண்ணியிருப்பாங்களோ இல்லை வச்சிருப்பாங்கன்னு தெரியல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த இடமும் அழிஞ்சிட்டு போகிறதுன்னு தான் சொல்கிறேன். பொதுவாக சில இடத்துலலாம் நீங்கள் சர்ச்சுக்குள்ளே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும். ஆக்சுவலாக இந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம உள்ள என்ட்ரி ஆகிற இருக்கும். ஆனால் இங்கே கீழே வந்து முட்டி சைஸுக்கு தான் வந்து இருக்குது. இங்கே பாருங்க, இந்த களிமண்ணில் இருக்குது அப்படியே வெளியே பேர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரியான நம்ம வீட்டில் டெய்லியுமே கூட்டாமல் நம்மளால வந்து சாப்பிட முடியுமா, தூங்க முடியுமா, வாழ முடியுமா? ஆனால் இந்த இடத்துல இடிஞ்சு போயிட்டு இருக்க ஒரு கோயிலுக்குள்ள உட்காந்து நம்ம எல்லாமே வணங்கிட்டு இருக்கோம். அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். என்னோட வேலை இந்த மாதிரியான கோயில்கள் எல்லாத்தையுமே எடுத்து காட்டுறது. அது எல்லாமே சரி, வரல அது இந்துவா இருந்தாலும் சரி, கிறிஸ்டினா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்து எல்லாத்தையும் எடுத்து காட்டுறது. ஸோ இதான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து எனக்கு சொல்லிட்டே இருந்தாரு. எங்க கோயில் இந்த இடத்துல வந்து பாருங்கன்னா ஃபைனலாக வந்தாச்சு. இந்த இடம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன்ஸ் நடக்கும்போது மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மீது இருக்க எல்லா இடத்துலையுமே வந்து பாத்தீங்கன்னா அது அப்படியே இருக்கு. இந்த தட்டு இங்க இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டேமேஜ் ஆயிருக்கு. அன்னைக்கு வந்து எப்படி யூஸ் பண்ணுவாங்க தெரியல. கேசட் போட்டு இந்த இடத்துல பாட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, இந்த இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த செங்கல்களோட இது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமா இருக்கும், குட்டியா இருக்கும். இது மேல வச்சிருக்காங்க. இதுக்குள்ள பூசு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு களிமண்ணும் அதுக்குள்ள இந்த கடுக்காங்க போட்டு தான் உள்ள போட்டு ஸ்ட்ராங்கா எழுப்பியிருக்காங்க. கீழே இருக்கிற பேஸ் எல்லாமே மேபி வந்து அப்பப்போ பூசியிருப்பாங்க, கீழே உருவாமல் இருக்கிறதுக்காக பூசியிருக்காங்க. ஆனா இந்த இது எல்லாமே உடஞ்சிக்கிட்டு வெளியே வருது. நம்ம என்னதான் வந்து இதை பண்ணாலுமே அதோட பழமையை வந்து நம்மளால காப்பாற்ற முடியலன்றது ஒரு கவலைகரமா இருக்குது. ஒரு காலத்துல எல்லாருமே ஆக்சுவலா இந்த இடத்த நான் மேல காமிக்கிறேன். இதோட இந்த சர்ச்சோட கலவையுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு பல வண்ணங்கள் அடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாவும் இருக்கு, செமையா இருக்கு. தேர் அதுக்குள்ள தேர்லாம் இருக்கும் பாருங்க. ஸோ கைஸ், ஆக்சுவலா இந்த இடத்துல கடைசியா ஓடுன தேரோட இதை நாங்கள் காமிக்கிறோம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு எக்ஸ்ட்ராவே வந்து இந்த இடத்த வந்து இந்த தேரை போய் பார்த்து நீ பாத்திருக்கியா இந்த இடத்த தேர்? இல்ல, இங்க தேர் வந்து எனக்குமே தெரியாது. அப்ப இது எப்படியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த சைட்ல இருக்கவங்களுக்கு தேர் ஓடிந்தா கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்த இடத்துல இது ஓடினதுக்கான அறிகுறியே யாருக்கும் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. இது எப்போ பண்ணுவாங்கன்றது கூட இங்க யாருக்கும் தெரியல. ஆனா இதை ஒருத்தங்க டெய்லியுமே வந்து இந்த இடத்துல கூட்டி யாருன்னே தெரியல, ஆனா இங்க வந்து கூட்டி அதை கிளீன் பண்ணி வணங்கிட்டு இருக்கிறது எனக்கு நினைச்சுக்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. பட் அவங்க நம்ம கண்ணில் நல்லா காட்ட முடியல, வேலைக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால நீங்க பார்க்க முடியல. இதுக்குள்ள இருக்கிறது பாருங்க, இதுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபாதர் சேர், இதுல தான் உட்காந்து இந்த ஃபாதர்லாம் வந்து அந்த காலத்துல வந்து ஒருத்தர் சர்ச்சில் ஒரு பழைய படத்துலலாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, ஒரு சர்ச்சில் வந்து ஒரு பெரிய ஒரு படுத்து இருக்க மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாதர் படுத்துக்கிட்டு அந்த சர்ச்சில் இருப்பார். உள்ளே போயிட்டு பாவம் பண்ணிப்பாங்க கேட்பாங்கன்றது அந்த மாதிரியும் இந்த இடத்துல இருந்திருக்கு. சவுண்டு கேட்குது பார்த்தீங்களா, எங்கேயோ ஒரு இடத்துல சர்ச் மணி ஓசை கேட்குது. ஜன்னல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா தான் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா துருப்பிடிச்சு போன மாதிரி தான் இருக்கு. இந்த இடத்துல இங்க பாருங்க எல்லாம் ரொம்ப ஒரு என்ன நடக்குது. ஆனா இது வந்து ஆனா இந்த இடத்துல இப்ப எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லாவே வந்து ஒரு நல்ல ஒரு கூலிங்கா இருக்க மாதிரி இருக்கு. ஃபேன் கூட ஓடல, அவ்வளோ கூலிங்கா இருக்கு இந்த இடத்துல. எப்படி இது செஞ்சிருப்பாங்க அப்படின்னு ஒரு கட்டத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூகம்பமோ வெள்ளமோ ஏதோ ஒரு இடத்துக்கு வந்துருச்சுன்னா பொதுவாக இந்த மாதிரியான பெரிய மண்டபங்கள் சர்ச்சுக்குள்ள தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியட்லாம் இருந்திருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு டைம் பீரியட்ல இந்த சர்ச்சுக்குள்ள யாராவது இருந்திருப்பாங்க என்னன்னா இங்கே வெளில வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. என்ன போட்டு இருக்கு படி அப்படி திருச்சி சோழமாதேவி புனித சூசையப்பர் ஆலயத்திற்கு செல்லும் வழி போர்டு. ஆக்சுவலாக இது வந்து பஸ் ஸ்டாப்பில் வச்சுருந்தாங்க, அது என்னன்னு தெரியல, திரும்ப எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க. ஸோ ஆக்சுவலாக கைஸ் எனக்கு தெரிஞ்சு இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு போர்டு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. இங்கே பாடுறா மரத்தால இங்கே பாரு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மாதாவோட சுரூபம்னு நினைக்கிறேன்.
இந்த மாதாவோட சுருவம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது இதோட நிலைமையை பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பொதுவாக நம்ம பிண்டமான சிலையெல்லாம் நிறைய இடத்துல வந்து தூக்கி போட்டுருவாங்க, சுருவத்தை வந்து ஆக்சுவலாக சுருவம்னு சொல்லுவாங்க. இந்த இடம் இந்த மரம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 400 வருஷத்துக்கு ரொம்ப பழமையான மரமாக இருக்குது. ஆனால் இப்பேற்பட்ட ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்து வச்சுருக்காங்க, பார்க்கறது சந்தோஷமாக இருக்குது. நம்மளால இதை பார்த்துட்டு இருக்கிறதுக்கு ரொம்ப பாருங்கள் இந்த இடத்துல எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது இவ்வளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இந்த இருக்கும் ஃபுல்லாகவே காலி ஆச்சுங்க. இந்த ஃபேஸ் ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு, பார்த்தீங்கன்னாலும் தெரியுங்களா. இதை நல்லா ஒர்க் பண்ணிகிட்டே இதோட இது பாருங்கள் கீழே வச்சுருக்க இந்த ஸ்டேஜ் எல்லாமே தெரியுது. இன்னைக்கு வந்து பள்ளிகளும் பூச்சிகளும் இருக்கிற மாதிரியான ஒரு இதுவாக நிலைமையாக மாறிடுச்சு. இந்த பாட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க வச்சுருக்காங்க சின்னதாக ஒரு இந்த மாதிரி எலக்ட்ரிக் இதெல்லாம் வந்து வச்சுருக்காங்க, லைட்டும் இங்கே வச்சுருக்காங்க. கதவுகள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக இருக்கு, செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது கதவு, வலுவாக இருக்குது. ஆக்சுவலாக எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க. இந்த மாதிரியான இடத்த நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த இடம் மறுபடியும் திருப்பி சொல்றேன். இந்த இடம் எங்க இருக்குன்னா திருச்சி மாவட்டம் திருவம்பூர் பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட சோழமாதேவின்ற ஒரு ஊர் பகுதியில தான் இந்த சர்ச் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த சர்ச்சோட பேரு புனிதர் சூசையப்பர் ஆலயம். இந்த சர்ச்சுக்கு வந்து நீங்க பக்கத்துல கூட சாவி கிட்ட கூட ஓபன் பண்ணி இந்த இடத்த வந்து உங்களுக்கு உள்ள அனுப்பிச்சுடுவாங்க. அண்ட் நீங்களும் இந்த இடத்துல வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கோயில் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப ஆண்டுகள் கொஞ்சம் நினைப்போம். இன்னும் முக்கியமான ஆள் இந்த கோயில் உருவாகிறதுக்கு முக்கியமா ஒரு காரணமா இருந்த ஒரு பர்சன் நான் காமிச்சிருக்கோம். இதுதான பெல்லு, சர்ச் பெல்லா? முன்னாடிலாம் ஆமாம், அந்த கிறிஸ்மஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு அந்த கேக்கு அது அரிசி சம்திங் கொடுப்பாங்க. இந்த பெல் அடித்தோடனே எல்லாமே வந்துடுவாங்க, பசங்க எல்லாம் வந்துடுவானுங்க. அதனால குட்டி குட்டி பசங்களாம் இருந்திருப்போம் அப்போ இந்த இடத்துலயா? ஆமாம், இந்த பெல் அவர் இது பெல் அடிக்கிறவரு இறந்துட்டார் ஆக்சுவலாக. அவர் வந்து காட்டுறாங்க. இந்த பெல்லு பார்த்தீங்கன்னா பிரான்ஸ்லேருந்து வந்ததுன்னு சொன்னாங்க. அப்போதைக்கு எங்களுக்கு தெரியாது, ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். பிரான்ஸ்ல இருந்து கொண்டு வந்த பெல்லுன்னு சொன்னாங்க. நல்ல சரியான பெரிய பெல்லா இருக்கும். இங்க வந்து பாருங்க, அப்படியே எப்படி தெரியல உங்களுக்கு, கஷ்டம் தான். இதெல்லாம் ஏரிலாம் விளையாடி இருக்கோம். நான் இதை ட்ரோனில் காட்டுறேன், அதை பாருங்க. ட்ரோனில் நல்லா கிளியராக காட்டிடுறேன். இதுதான் ஞானியாப்பிள்ளை இந்த கோயிலை கட்டினவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு தெரியாது, அது வரைக்கும் தான் தெரியும். ஞானியாப்பிள்ளை அவரோட சமாதியா இது? அவரோட சமாதி. ஏன் கோயில் இவ்வளோ பெருசாக, கோயிலே கவனிக்கல, அவரையும் கவனிக்காம விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே ஒரு 3-4 இது இருக்கு, இதெல்லாம் அதெல்லாம் தெரியல, இருக்கலாம். இவங்களோட அப்பாவா இருக்கலாம், அம்மாவா இருக்கலாம், நேம் கூட தெரியல. இந்த இடத்த கலர் திருநாள்லாம் கொண்டாடுறாங்களா? கலர் திருநாள் கொண்டாடுவாங்க. கிறிஸ்மஸுக்கு பார்த்துருக்கேன், பெல் அடிக்கும். இப்போ அந்த பெல்லோட பெல்ட் அது செயின் மாதிரி இருக்கும், அதெல்லாம் காணும். அதனால இப்போ பெல் அடிக்கிறது இல்லை. கிறிஸ்மஸ்க்கு கேக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கலர் திருநாளுக்கு இங்கே சாமி கும்பிடுவாங்க. கேண்டில் இங்கே ஏரியும், அது வரைக்கும் பார்த்துருக்கேன். ஸோ நான் தொட்டு கும்பிட்டுருக்கேன். சுற்றி இதை பாருங்க, இதுதான் எங்களுக்கு கிரவுண்டு. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா நாங்கள் இங்கே தான் விளையாடி இருக்கோம். எல்லாம் அந்த வீட்டு பையன், அந்த வீட்டு பையன் எல்லாம் இப்போலாம் எல்லாம் வேலைக்கு போயிட்டாங்க. எல்லாம் கொஞ்சம் பெரிய பசங்களாகவும் எல்லாம் 30+ ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகி அப்படி அப்படியே. ஆனால் இன்னமும் சின்ன பசங்க விளையாடிட்டு தான் இருக்காங்க. பாருங்க, இதுதான் எங்களுக்கு ஸ்டெம்பே. இதுதான் ஸ்டெம்ப்பு. கறி குளிச்சு வச்சிருக்கு. நாங்கள் கறியை பூசி வச்சிருப்போம். இப்போ உள்ள ஜென்ரேஷன் பசங்க வந்துட்டு கறியை வந்து கோடு போட்டு விளையாடிட்டு இருக்காங்க. இது பாருங்க, இதான் ஸ்டெம்ப். பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குது. ஆமா, பார்த்தனே ரொம்ப வித்தியாசமா இருக்குது. இதுதான் ஸ்டெம்பா வச்சு விளையாடி இருக்கோம். இதுதான் அழகா இருக்கு. இந்த கோவிலோட வடிவமும் ரொம்ப சூப்பரா இருக்குது. வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு பேரை நம்ம அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஞானியாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி. இந்த கோயில் வந்து ஆரம்பிச்ச காலத்துல ஒரு கோயில் பிள்ளையார் இருக்காரு, ஞானியாப்பிள்ளை. அவரோட மருமக இவங்க தான் இப்போதைக்கு மெயின்டெனன்ஸ்ல இருக்காங்க. இவங்களும் அந்த மெயின்டெனன்ஸ்ல ஒரு ஆளா இப்ப இருக்காங்க. அந்த கோயில் வந்து யாரோட கண்ட்ரோல் வந்தாங்க? யார் வந்து பார்த்துருக்காங்க? நீங்க தான் பார்த்துருக்கீங்க? நாங்க தான் பார்த்துருக்கோம். எப்போ வரும்? மாசம் ஒரு டைம் வந்து பூஜை நடக்கும்.
நம்ம இந்த ஓஎஃப்டி பங்கு அங்கேருந்து அங்கேருந்து வருவோம். ஆனால் இந்த மாதிரியான கோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கு கோவிலே இந்த ஊரில் இருக்க யாருக்குமே தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. எனக்கு அதுவே மிகப்பெரிய ஆச்சரியமாக இருந்தது. இந்த கோயிலுக்குள்ளே இன்ன வரைக்குமே கிட்டத்தட்ட 50-60 வயசு ஆனவங்களும் இந்த கோயிலுக்குள்ளே வந்ததில்லை அப்படின்ற சொல்கிறதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது. இந்த பகுதியில் இருக்க முக்கால்வாசியான கிறிஸ்துவ மக்களுக்கு இங்கே இடத்துல கோயில் இருந்ததா யாருக்குமே தெரில. இந்த காலத்தோட ஒண்டியல் இதில் வந்துட்டு எப்படி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த சைட்லேருந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். உரிமையாளர் மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். இங்கே எத்தனையோ இடத்துல வந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் உண்டியல் காணாமல் போச்சு அப்படின்னு. இந்த உண்டியல்லாம் கண்டிப்பாக திருடவே முடியாது. இங்கே பாருங்க, டெம்ப்ளேட்டு போல்ட் எல்லாம் வச்சு ஸ்க்ரூ எல்லாம் பண்ணியிருக்காங்க. பக்காவா டெம்ப்ளேட், அதான் ஒரு என்ன சொல்றது, பேங்க் லாக்கர் மாதிரில இருக்கு. இங்கே பாருங்க, அசைக்க கூட முடியாது. என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நேச்சுரலாக இருக்குது. அதாவது என்ன மாதிரியே ஒரு ஸ்டாச்சுவை என்னால் பார்க்க முடியுமா? ஒரு வேலை இப்படிதான் இருந்திருப்பாங்களோ கடவுள் எல்லாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா உருவங்கள் வந்து மேட் பண்ணும்போது மாறி இருக்கலாம். ஆனால் இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நேரம் அந்த உருவத்தை நீங்கள் நின்று பார்த்து இருக்கீங்கன்னா உங்களை பார்த்து பேசுகிற மாதிரியா இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும் பாருங்க. அந்த கண் ஆமாம், இவ்வளோ இந்த சர்ச்சை கட்டி இவ்வளோ தூரம் பண்ணாரு. ஆனால் ஏன் அவருக்கு ஒரு நல்ல ஒரு கல்லறை கூட இல்லை? கேட்டால் தெரியும். குரூப்பாக இருக்குமா நீங்க? இதெல்லாம் ரொம்ப பழசு தான். இதெல்லாம் ரொம்ப பழசு. ஆக்சுவலாக நேம் போர்டே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதாக இருக்குது. இந்த நேம் வந்து இவங்களோட ஹிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு தெரியாது. அது வரைக்கும் எங்களுக்கு தெரியும். மேபி எங்களோட முன்னாடி ஜென்ரேஷனுக்கு வேணா தெரியும். அவங்களோட முன்னாடி ஜென்ரேஷன் எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ 100 வயசு அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப காலத்தில் வந்து ஒரு பிரிட்டிஷ் பீரியடுக்கு முன்னாடி, அதாவது 18th இந்த கோயில் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 30-40 வருஷத்துல மேபி அவர் இளைஞராக இருந்திருக்கலாம். அப்படிதான் இருந்திருக்கும். இந்த டைம்ல வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருந்திருக்காரு. இந்த சர்ச்சோட மேலே இருக்க அந்த பகுதி எல்லாமே நீங்கள் ட்ரோனில் பார்த்துருந்துருப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க எப்படி இருக்கும்? இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இது ஆக்சுவலா இந்த சர்ச் பாத்தீங்கன்னா சிலுவை சொல்லுவாங்க. சிலுவையில் இப்போ மேல நான் ட்ரோன் ஷாட்ல காட்டியிருக்கேன். அதை பாருங்க. மேல போனதுக்கு அப்புறம் வந்து இதோட வடிவமே வந்துட்டு சிலுவை மாதிரி தான் இருக்கும். இந்த கோயில் அதோட டிசைன்ஸே வந்து பாத்தீங்கன்னா சிலுவை மாதிரி தான் இருக்கும். அதை நான் ட்ரோன் ஷாட்ல பாப்பீங்க. பொதுவாக இந்த ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று டச் மாடலில் இருக்குது. இன்னொன்று இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தஞ்சாவூரில் இருக்கார் இல்லையா, அவருக்கு மன்னர் சரபோஜி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவரோட காலகட்டத்தில் இந்த ஜமீன் பீரியட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அரண்மனையெல்லாம் நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. ஸோ மெயினாக நான் உள்ள சொன்ன மாதிரி மேலே இருக்கிற எல்லா இடமும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனால் அது கீழே இருக்கிற பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த பாருங்க. இது வந்து அந்த சீரமைப்பு பண்ணி அதுக்கப்புறமேட்டு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கீழே வந்து விழுவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பூசப்பட்டது. அதாவது இந்த 30-40 வருஷத்துக்கு முன்னாடி பூசப்பட்டது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இந்த 150-200 வருஷத்துக்கு முன்னாடி கட்டப்பட்ட ஒரு பில்டிங் தான் நீங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் இது வரைக்குமே யாருக்குமே ரியலாக சொல்லணும் அப்படின்னா சோழமாதேவியோட ஒரு ஹிடன் ஸ்பாட்னு கூட சொல்லலாம். இந்த சோழமாதேவி எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா திருச்சி மாவட்டம் திருவம்பூர்லேருந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டரில் இந்த சோழமாதேவின்ற பகுதி வந்து அமைஞ்சிருக்கு. இந்த பிளேஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக வந்து பார்க்கலாம். நீங்கள் வந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கவங்கள்ட்ட சாவி கேட்டிங்கன்னா இந்த சர்ச்சை ஓப்பன் பண்ணிடுவாங்க. சர்ச்சில் வந்து சாமி கும்பிட்டுக்குவாங்க. பழமை எவ்வளோ பழமையாக இருக்கோ அந்த பழமைக்கு ஏற்ற மாதிரி கண்டிப்பாக வந்து ஒரு பலனும் சக்தியும் கண்டிப்பாக இருக்கும் நான் நம்புறேன். நான் எல்லா கடவுளுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே லெவலில் தான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இப்பேற்பட்ட ஒரு சர்ச்சை கிட்டத்தட்ட ஒரு 150-200 வருஷமாக வழங்கப்பட்ட ஒரு சர்ச்சில் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. அண்ட் இந்த வீடியோவை தயவு செஞ்சு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ அந்த பெல் வந்து இது பிஞ்சிருக்கு. ஆமாம், அந்த சங்கிலியெல்லாம் இப்போ பிச்சதுன்னு பார்த்தாக்க நாங்களாக இருக்கலாம். எங்கள் சின்ன பசங்க தான் பெல்லை அடிக்கிறோன்னு சொல்லிட்டு ஏறி இதில் விளையாடிட்டு அதில் தொங்கி இறங்கி அதனால தான் அது அருந்து விழுந்துருச்சு. அதுக்கப்புறமா அவங்க விட்டுட்டாங்க. பெல்லை அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுறது இல்லை. பொதுவாக என்ன அடிச்சுன்றோ ஒரு சில இடத்துலலாம் வந்து ஒரு பெல் அடிக்கிறோம் அப்படின்னா நிறையா ஒரு ஊர்லலாம் கிராமத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நிறையா ஒரு இது வச்சுருப்பாங்க. ஒரு நல்லதுக்கு நிறையா இருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துல இப்போ யூஸ் இல்லாமல் இருக்க மாதிரி இருக்காது. செயின் இருந்தது, அதில் செயின் இரும்பு செயின் இருந்தது. இது பெல்ல அடிச்சா பசங்க எல்லாம் இங்க வந்துருவோம். ஏன்னா சாமி கும்பிடுறாங்க அர்த்தம் வந்துரும். சாக்லேட் கொடுப்பாங்க. இதுக்காகவே நாங்க ஓடி வருவோம் அந்த பெல்லுக்காக. சாமி கும்பிடும்போது பெல் அடிப்பாங்க. பெல் அடிப்பாங்க. பல வருஷமா அடிச்சுட்டு இருந்தாங்க. அது மேபி நாங்களா தான் விளையாடுறப்போ அறுத்துட்டோம். சின்ன பசங்களால அப்படியே ஏறி விளையாடிட்டு நாங்கள் அறுத்துட்டோம். அதுக்கப்புறம் பெல் சவுண்ட்லாம் எங்களுக்கு. அப்போ நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு 10 வருஷத்துக்குள்ளதான் பெல்லு ஒரு 15 வருஷம் இருக்கும். 2000க்கு முன்னாடி 90ஸ்ல இந்த பெல் இருந்துருச்சுன்னா அது மாதிரி மேலே இந்த இடத்தோட வரலாறு பற்றி பேசணும் அப்படின்னா ஏகப்பட்டது பேசிட்டே போகலாம். இந்த மாதிரியான ஒரு சர்ச்சை அது ஒரு பக்கான கிராமத்தில் இந்த இடம் வந்து சோழமாதேவி பற்றி நம்ம ஏற்கனவே கிட்டத்தட்ட நிறைய இடம் போட்டிருக்கோம். தோண்ட ஏகப்பட்ட வரலாறுகள் இருக்குது. ஆனால் எனக்கே தெரியாமல் போன ஒரு வரலாறுன்னு கேட்டிங்கன்னா இப்பேற்பட்ட ஒரு சர்ச்சுங்கிறது தான். இந்த சர்ச்சை பார்த்ததில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிங்க நான் ஸ்ட்ராங்காக நம்புகிறேன். அழகான ட்ரோன் ஃபுட்டேஜ் காமிச்ச நம்மளோட ட்ரோன் பைலட்
எக்ஸாக்டாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா இவர் இல்லைன்னா என்னால் இந்த கோயில் அழகாக காமிச்சிருக்க முடியாது. இப்பேற்பட்ட ஒரு கோயிலுமே காமிச்சதுக்கு காரணமும் இவர் தான். இதோட நாங்கள் கிளம்புறோம். அண்ட் இதோட கிரவுண்டோ வெளியில் இருக்கிற ஓப்பன் ஸ்பேஸையும் காமிக்கிறேன். எல்லாத்தோடையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் thank you so much for watching this video. See you on another video. Until then, bye bye from Danny. Catch you later, guys.